ஜேசிபி பேக்ஹோலோட இருக்குது. ரியர் ஹப்புக்கு வர்ற ரிப்பேர் கிட்ட பற்றினதை ஒரு வீடியோவை பார்த்துலாம். இது ஒரு சைடு ஹப்புக்கு உண்டான உள்ளுக்கு வர்ற ஐட்டம் எல்லாமே ஒரு காம்போவாக கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி பிராண்டில் இருந்தும், அப்புறமா நம்ம ரெகுலராக பண்ணக்கூடிய ஹைடெக் பார்ட்ஸ் அப்படின்ற பிராண்டில் இருந்தும், 2 பிராண்டில் இருந்தும் ஒரு வீலுக்கு உண்டான ஹப்பு ரிப்பேர் கிட் வந்து நம்மகிட்ட ஸ்டாக் வந்துருக்குது. என்னென்னு பிரித்து ஃபுல்லாக பார்த்துலாம். எதாவது வருது, ஒரு சில ஐட்டம் எதாவது மிஸ் ஆகுது அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஜேசிபி கம்பெனியை ஓப்பன் பண்ணிக்குவோம். உள்ளே வந்து எல்லா பார்ட்ஸுமே தனித்தனியாக பேக்கிங்கில் போட்டு தனித்தனியாகவே சீல் அடித்து வச்சுருக்குறாங்க. ஓவரால் பிரிக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன், சொன்னாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. நிறைய பேர் இந்த மாதிரி தான் காம்போ கிட் வாங்கி மாற்றிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா தனித்தனியாக வாங்கினா ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். அது கம்பெனியாக இருக்கட்டும் இல்லை ஹெச்பி பிராண்டாக இருக்கட்டும், தனித்தனியாக வாங்கினா கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கிட்டாக வாங்கிட்டோம்னா ஒரு வீலுக்கு உண்டானது மொத்தமாக மாற்றிடலாம். அதில் வராத ஐட்டம் மட்டும் தனித்தனியாக வாங்கிக்கோங்க. எதுன்னு இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பிளானட் கியர் வருது. 3 பிளானட் கியர் வந்து 50-200 பேரிங்கு. ஓகே, 1 2 இதுவும் தானா? மொத்தம் உள்ளே வர அந்த பேரிங் வந்து 3 பேரிங் வருது. அதுக்கப்புறம் நடுவில் வர்ற சங்கீர், ஒரு சங்கீர் ஒன்று வந்துடுது. ஹப்பு காயின், அது த்ரெஸ்ட் வாசரு, இது வந்து ஒன்று வந்துடுது. இதில் வந்து சர்க்ளிப்பு, ஹப்பு சர்க்ளிப் வந்து மொத்தம் 3 வரும். 3மே வந்துருச்சு. பெரிய வளையல் சர்க்ளிப்பு, பிளான் கியர் சர்க்ளிப் வந்து மொத்தம் 6 வந்துடுது. இதில் என்னென்ன வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீருக்கு வர்ற சர்க்ளிப் வரல. இந்த சங்கீருக்கு போடுற சிங்கிள் சர்க்ளிப் ஒன்று வரும், அது வராது. அது வாங்குறா இருந்தால் தனியாக வாங்கிக்கோங்க. அதாவது கம்பெனியில் ஓப்பன் பண்ணுறத பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். சங்கீருக்கு வந்து சர்க்ளிப் வரல, அது தனியாக வாங்கிக்கோங்க. ஹப்பு ஓரிங் ஒன்று வரும், அது வந்து வேணும்னா அதெல்லாம் சாய்ஸ் தான். அது வேணும்னா வாங்கிக்கோங்க, தனியாகவே இருக்குது கம்பெனியில். நெக்ஸ்ட்டு அன்லெஸ் ரிங்கு, அன்லெஸ் கேரியரு, இது எல்லாமே ரிப்பேர் கிட்டில் வராது. உங்களுக்கு அதெல்லாம் தனித்தனியாக வாங்கணும் அப்படின்னா தனித்தனியாகவே வாங்கிக்கோங்க. ஏன்னா இது ரிப்பேர் கிட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 பேரிங்கு, 3 கியரு, ஒரு சங்கீரு, ஹப்பு காயின், 6 பெரிய லாக்கு, 3 சின்ன லாக்கு, இது மட்டும்தான் ரிப்பேர் கிட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. உள்ளுக்கு வேறு எதுவும் அடியாகுது அப்படின்னா எல்லாமே தனித்தனியாக தான் வாங்கிக்கணும். ஏன்னா உள்ளுக்கு மொத்த ரிப்பேர் கிட்டும் வருது அப்படின்னா க்ரௌனை பிரித்ததுமே நம்ம ஹப்புக்கு உள்ளே வர்ற எல்லா ஐட்டமுமே வந்துடாது. அதையும் பார்த்துக்கோங்க, மறந்துடாதீங்க. நிறையா பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தான், ஒரு சின்ன ஹிண்ட்டு, அவ்வளோதான். ஒரு சிலர் புதுசாக மாற்றுவாங்க, இல்லை ஒரு சிலர் கஸ்டமருக்கு இதை தேடி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் ஏதோ போட்டு பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான வீடியோ தான். தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க, வேறு வீடியோலாம் நிறையா இருக்குது, பாருங்கள். இது வந்து கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இந்த ஐட்டம் மட்டும் தான் வருது. உள்ளுக்க வேறு எதுவும் வரலை. ஏன்னா அன்லெஸ் ரிங்கு, அன்லெஸ் கேரியரு, அப்புறமா அன்லெஸ் ரிங்குக்கு வர பெரிய சர்க்ளிப்பு, ஹப்பு ஓரிங்கு, வேறு என்ன க்ரௌனு, அந்த ஹப்புக்கு வர்ற நட்டு, ஆயில் கலட்டுற நட்டும் ஒரு சிலர் மாற்றுவாங்க, அந்த நட்டு எல்லாமே தனித்தனியாக தான் வாங்கிக்கணும். கிட்ட பொறுத்த வரைக்கும் வராது. நெக்ஸ்ட்டு வந்து ஹெச்பியில் வந்து பிரித்து பார்த்தோம்னா சிம்பிளாக ஒரே ஒரு சின்ன பாக்ஸுக்குள்ளே மொத்தத்தையும் முடிச்சு விட்டாங்க. சங்கீர் ஒன்று வருது. நெக்ஸ்ட்டு 3 பிளானட் கியர் வருது. ஹப்பு காயின் ஒன்று கொடுத்துருக்குறாங்களா, அது ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அப்புறமா இந்த சின்ன சர்க்ளிப்பு, பேரிங் சர்க்ளிப் வந்து 3 கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. பேரிங் எல்லாம் உள்ளே டீஃபால்ட்டாக அடித்து வந்துடுது, அதைத்தான் பார்க்க மறந்துட்டேன். இதுவும் நல்லா தான் இருக்குது. கம்பெனியில் எல்லாம் தனித்தனியாக வந்துடும். இதில் வந்து ஃபுல்லாக அடித்தே கொடுத்துட்றாங்க. எடுத்து சும்மா அப்படியே அடிச்சு கொண்டு தான். கொஞ்சம் பேசிக்காக யூஸ் பண்ணுறவங்க, இப்போ கற்றுட்ருக்கிறவங்க, இல்லை ஆப்ரேட்டர்ஸ், அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சர்க்ளிப்பை போட்டு வளைச்சி நடிச்சு எல்லாம் இது பண்ணிட்டு இருக்குன்னு தேவையில்ல. உடஞ்சிருக்குதுன்னா அப்படியே தூக்கி விட்டு அடித்து மாட்டிக்கலாம். டிஃபால்ட்டாகவே வந்துடுது. நான் கூட எடுக்கும்போது ஓப்பன் பண்ணும்போது 3 கியர் மட்டும்தான் வந்துருக்குது. பேரிங் அக்கௌண்ட் தான் தேடிட்டு இருந்தேன். உள்ளுக்கு பார்த்தா தான் தெரியுது. இதிலே அடித்து டிஃபால்ட்டாக ஃபிக்ஸிங் பண்ணியே கொடுத்துட்றாங்க. ஹெச்பியை பொறுத்த வரைக்கும் பேக்கிங் வந்து டிஃபால்ட்டாக சின்னமாக இருக்குது, அழகாக குட்டியுண்டாக இருக்குது. ஏன்னா அது கம்பெனி தான். எதுக்குன்னா எல்லாமே தனித்தனியாக தான் கொடுப்பாங்க. இது வந்து ஹெச்பி, ஸோ அடித்தே கொடுத்துட்றாங்க. ஸோ இதில் என்னென்ன வருதுன்னு பார்த்துலாம். பிளானட் கியர் 3, உள்ளே வர பேரிங் 3, அப்புறமா பெரிய சர்க்ளிப் 6, சங்கீர் 1. மேபி கம்பெனி மாதிரியே, கம்பெனிக்கு ஈவனாக இதே தான் இருக்குது. ப்ராடக்ட் எல்லாமே அதே மாதிரி தான். ஹப்பு காயின் ஒன்று வந்துடும். அந்த சின்ன சர்க்ளிப் வந்து தூக்கி அடிச்சு விட்டு மாட்டுறதுன்றதுனால தனியாக கொடுத்துட்டாங்க. அவ்வளோதாங்க. ரெண்டுத்துலேயுமே சேமாக கொடுத்த பேட்டர்ன் மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா ஜாமான் டிஃப்ரெண்ட் ஆகலை. இதுலேயும் ஹப்பு ஓரிங்க, அன்லெஸ் ரிங்கு, அன்லெஸ் கேரியரு, அப்புறமா அன்லெஸ் ரிங் சர்க்ளிப்பு,
க்ரௌண்ட் நட்டு மாத்திரம் தான் எல்லாமே தனித்தனியாக தான் வாங்கிக்கணும், கிட்டாக வராது. அப்போ ரிப்பேர் கிட்ட பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்குமே காமனாக தான் ஸ்பேர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ரேட்டெல்லாம் சொல்லவே தேவையில்லை, ஒவ்வொன்றுக்கும் ரேட்டு டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ ஹெச்பியில் மாற்றுறதும் கம்பெனியில் மாற்றுறதும் உங்கள் விருப்பத்தை பொறுத்து தான் இருக்குது. மற்றபடிக்கு குவாலிட்டி ரெகுலராக நம்ம பண்ணிகிட்ருக்கிறது ஹெச்பி ப்ராடக்ட்டு, எஸ்டி ப்ராடக்ட்டு எல்லாமே பண்ணிகிட்ருக்குறோம். இது வந்து புதுசாக வந்துருந்துச்சு இந்த ப்ராடக்ட்டு. ஸோ அதனால் இதை ஒரு ரிவ்யூ போட்டலாம், ரெண்டுத்தில் என்னென்ன வருது அப்படின்றத பார்த்தலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன வீடியோவாக எடுத்துருக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பட்டன் அழுத்திட்டு ஷேர் கொடுத்துருங்க. உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் யூஸ் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் நிறையா வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நிறையா பண்ணியிருக்கேன், பார்க்கலைன்னா பார்த்துக்குங்க. தேங்க்யூ.